வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் மாலையையே கழட்டியிருக்காங்க ஒரு தமிழ் நடிகர். காரணம் தெரிஞ்சால் நீங்களே ஷாக்காயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. நன்றி உணவோட ஒரு உச்சக்கட்ட சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமாவோட ஒரு ஜாம்பவான் நடிகர் விரதம் இருந்து சபரிமலை ஐயப்பனுக்கு போட்டிருந்த மாலையை கழட்டின ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படம், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட அழியாத புகழ்பெற்ற வசனங்களோட உருவான அந்த படம், இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு பின்னாடின்னு சொல்லி தமிழ் சினிமாவையே பிரித்து பார்க்குற அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் விவாதிக்கப்பட்ட ஒரு படம். நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு படம் தான் பராசக்தி படம்னே சொல்லலாம். இந்த படத்தின் மூலமாக தான் சினிமாவில் என்ட்ரியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு திலகமாகவே போற்றப்படுறாரு. அவர் இறந்து 23 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சினிமாவில் ஒரு நடிப்போட கடவுளாக தான் பார்க்கப்பட்டுருக்காரு இன்றைக்குமே சொல்லலாம். கட்டபொம்மனும் சுபாஷ் சந்திர போஸும் எப்படி தான் இருந்தாங்கன்றத மக்கள்லாம் இவரோட நடிப்பில் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பராசக்தி முதல் படையப்பா வரைக்கும் தன்னோட 49 வருஷ சினிமா பயணத்தில் 288 படங்களை நடித்து புகழ் பெற்றிருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். கர்ணன் கதாபாத்திரத்தில் நடித்து கர்ணனாகவே வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சமீபத்தில் வெளியான ஒரு செய்தியின் மூலம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மொத்தமாக தன்னோட வாழ்க்கையில் ரூபாய் 310 கோடியே 34,06,009 ரூபாயை நன்கொடையாக கொடுத்துருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்கன்ற தகவல் வெளியே வந்திருக்கு. இதற்கிடையில் சிவாஜி கணேசனோட விசுவாசம் பற்றிய இன்னொரு செய்தியும் வெளியாகி வந்திருக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புகழ் பெறுவதற்கு காரணமாக இருந்த அந்த படம், அதாவது பராசக்தி படம். தமிழ் சினிமாவை பராசக்தி படத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லி ரெண்டாவே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கிற அந்த படம் அந்த காலகட்டத்தில் பாட தெரியாதவர்கள் நாயகர்களாக சினிமாவுக்கென்று தன்னோட உரையாடல் மொழின்னு சொல்லியிருந்த அத்தனை மரபுகளை எல்லாமே பராசக்தி படம் உடைச்சு சாதாரண மக்கள் பேசுகிற மொழியில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் சிவாஜி நடிக்க எதிர்ப்புலாம் வந்தாலும் சிவாஜி இல்லை என்றால் இந்த படத்தையே எடுக்க மாட்டேன்னு சொல்லி நடிகர் திலகம் உருவாக காரணமாக இருந்தவர் தான் அந்த படத்தை தயாரித்த நேஷனல் பிக்சர்ஸ் உரிமையாளர் பெருமாள் முதலியார் அவர்கள்னே சொல்லலாம். இந்த பெருமாள் முதலியார் தான் சிவாஜிக்காக 6 மாதம் படப்பிடிப்பையே நிறுத்தி அவருக்கு தேவையான பயிற்சிகள்லாம் கொடுத்து ஹீரோவுக்கான ஒரு கட்டமைப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்படி தன்னை ஹீரோவாக உருவாக்கிய பெருமாள் முதலியார் மேலே மட்டும் இல்லாமல் அவங்களோட பரம்பரை மீதே ரொம்பவே அதீத ஒரு அன்பும் நன்றி உணர்வோடு இருந்தாங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு வருஷமும் பெருமாள் முதலியாரை சந்தித்து பொங்கல் சீர் கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவங்களோட குடும்ப நிகழ்ச்சிகள்லையும் தொடர்ச்சியாக கலந்துக்குவாங்க. நடிகர் சிவாஜி காண்பித்த நன்றி உணவோட உச்சத்துக்கு ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம்னே சொல்லலாம். பெருமாள் முதலியார் அவர்கள் இறுதி கட்டத்தில் உடல்நலம் கொண்டு இருந்தப்ப நேரில் வந்து பார்த்துட்டு சிம்லாவுக்கு ஷூட்டிங்க்கு போயிருக்காங்க. ஒரு வாரத்திலே அவர் மரணமடைய ஷூட்டிங்கை கேன்சல் செஞ்சுட்டு சிம்லாவில் இருந்து கதறியபடியே ஓடி வந்திருக்காங்க. அதோடு அப்போ சிவாஜி சபரிமலைக்கு மாலையும் போட்டிருந்தாங்க. பெருமாள் முதலியார் இருந்ததை தெரிஞ்சதுமே தன்னோட குருசாமியாரான நம்பியார்கிட்ட போய் என்னோட ஆசான் மரணிச்சிட்டாங்க, அதனால் நான் மாலையை கலட்டுறேன்னு சொல்லி மாலையை கலட்டியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.